சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ருசக யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ருசக யோகம் அப்படிங்கிறது பஞ்சபூத கிரகத்தில் ஒன்றான நெருப்பு தத்துவத்தை கொண்ட செவ்வாய் தரக்கூடிய யோகம். பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதில் நெருப்பு தத்துவத்தை கொண்ட செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு தரக்கூடிய யோகம் தான் இந்த ருசக யோகம். 9 கிரகங்களுக்கும் பார்த்திங்கன்னா பலவிதமான காரகத்துவங்கள் இருக்குது. ஸோ செவ்வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் தான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், ஒருவருக்கு அதிகாரம், துணிச்சலை தரக்கூடிய கிரகம், முன்கோபம், அவசரம், மருத்துவ கிரகம், நெருப்பு, உடல் வலிமை, வீரம், ஆயுதம், சிவப்பு நிறமுடைய பொருட்கள், தொழிற்சாலைகள், விளையாட்டு, எதிரிகள், காவல்துறை, இராணுவம், ஆளுமை, இந்த எல்லாத்துக்குமே காரக கிரகம் அப்படின்றது இந்த செவ்வாய் தான். ருசக யோகம் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு கேந்திரமான 1, 4, 7, 10 இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி அல்லது உச்ச வலிமை பெறதை தான் நம்ம ருசக யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செவ்வாய்க்கு ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், விருச்சகம், உச்ச வீடு அப்படிங்கிறது மகரம். இந்த 3 வீடும் உங்களுக்கு 1, 4, 7, 10ஆம் இடமாக வரக்குள்ள தான் அந்த ருசக யோகம் அப்படின்றது செயல்படும். இந்த மாதிரி பலம் பெற்ற இந்த செவ்வாயால் ஜாதகருக்கு பலவிதமான உயர்வுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகம் இருந்து செவ்வாயை குரு பார்க்கக்குள்ள இது இன்னும் ரொம்ப வலிமையாக, சுபத்துவமாக, நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும். ஸோ இந்த ருசக யோகத்தால் எந்த விதமான நன்மைகள் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ருசக யோகம் இருக்கக்குள்ள நல்ல வலுவான உடல் இருக்கும். அதாவது நல்ல உடல் வலிமை, உடல் ஆரோக்கியம், விளையாட்டுத்துறையில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு, உடற்பயிற்சியில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும், ஜிம் வச்சு நடத்துகிறவங்க, அதே மாதிரி இந்த குத்து சண்டையில் இருக்கிறவங்க, அதாவது போர் வீரர்கள், இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படின்றது கிடைக்கும். தொழிற்சாலைகளை வச்சு நடத்துறது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது, அதுக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய துணை அப்படின்றது கண்டிப்பாக தேவை. மருத்துவத்துறை, போலீஸ், இராணுவம், இதில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்றதற்கு. அதே மாதிரி செவ்வாய் பூமிக்காரகன் அப்படின்றதுனால ஸோ இந்த ஜாதகருக்கு நல்ல சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றதும் இருக்கும். 4ஆம் இடத்துலலாம் செவ்வாய் இருக்கக்குள்ள அந்த இடம் நிலம், வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கிறது. இந்த ருசக யோகத்தில் இருக்கக்குள்ள நல்ல ஒரு பூமி யோகத்தை அவர்களுக்கு பெற்றுத்தரும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் விழுப்பெறக்குள்ள இன்னும் சூரியனுடைய தொடர்புகள் எல்லாம் பெறக்குள்ள ஐபிஎஸ் ஆகிறது, சிவில் சர்வீஸில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறது, ஐபிஎஸ் ஐஏஎஸ் துறைகளில் இருக்கிறது, நேர்மையாக பணியாற்றக்கூடிய விஷயம். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேர்மை அப்படின்ற செவ்வாய்கிட்ட இருக்கக்கூடிய குணம். எதுனாலுமே முகத்துக்கு நேராக பட்டுன்னு பேசக்கூடிய குணம் அப்படின்றது செவ்வாய்கிட்ட இருக்கும். எந்த ஒளிவு மறைவு, பொய்ப்புத்தலாட்டம் அப்படின்ற விஷயம் இருக்காது. தப்பே செய்தாலும் அதை இந்த இடத்துல தன் பக்கம்தான் சரி என்று வாதாடி நியாயப்படுத்தக்கூடியவர்கள். பொய்யெல்லாம் இவர்களுக்கு வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணராகக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட்டில், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறதுல, இதில் எல்லாத்தையுமே நல்லா உயர்வடையக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். தீமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இயற்கை பாவர் அப்படின்றதுனால சில நெகட்டிவான ஒரு விஷயங்களும் இருக்குது. ஏன்னா அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் அப்படின்றவர் இயற்கை பாவர். அப்போ 1ஆம் இடத்துல இந்த செவ்வாய் சுபத்துவமற்று இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கோபம் வரும் ஜாதகருக்கு. அதே மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நபராக இருப்பார். ஸோ ஒரு தவறு செய்துட்டாங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிறதுக்கான மனசு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. குரு இதெல்லாம் பார்க்கக்குள்ள செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்பார். பட் குருவினுடைய பார்வை இல்லாமல் மொத்த பாவத்தன்மையில் செவ்வாய் இந்த யோகத்தில் இருக்கக்குள்ள சில நெகட்டிவான ஒரு விஷயங்களும் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கடுமையான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லலாம். எந்த லக்னத்திற்கு இந்த யோகம் செயல்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா 12 லக்னங்கள் நமக்கு இருக்குது. அதில் குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு இந்த யோகம் செயல்படும், குறிப்பிட்ட சில லக்னங்களுக்கு இந்த யோகம் செயல்படாது. அப்போ எந்த லக்னத்திற்கு செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், மகரம், கும்பம், இந்த லக்னத்தவர்களுக்கு தான் இந்த யோகம் அப்படின்றது செயல்படும். அதே மாதிரி இந்த யோகம் வராத லக்னம் அப்படின்றத பார்த்தோம்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னங்களுக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது
வராது. அதே மாதிரி எந்த ஒரு யோகம் செயல்படணும் அப்படின்னாலுமே அந்த கிரகத்தின் தசா அப்படின்றது வரணும். புக்திகள் அப்படின்றது வந்துடும் எல்லா தசாக்கள்லையுமே 9 கிரகங்களுடைய புக்திகள். பட் ஆனால் அந்த தசான்னு எடுக்கக்குள்ள அது ஒரு லாங் டேர்மாக இருக்கும். செவ்வாய் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறுகிய காலம்தான் தசா நடத்தக்கூடிய கிரகம். அதாவது செவ்வாயினுடைய தசா ஆண்டு அப்படின்றத பார்த்தோம்னா 7 ஆண்டுகள். அப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறக்கக்குள்ள 40லேருந்து 47 வயதிற்குள்ள அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது வரும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்குள்ள சுக்கிரனோட இருப்பை பொறுத்து 30லேருந்து 35 வயதிற்குள்ள இந்த செவ்வாய் திசை வரும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 13லேருந்து 20 வயதிற்குள்ள. ஸோ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பு திசையாகவே பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை அப்படின்றது வந்துடும். திருவாதிரை, சுவாதி, சதயம் பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது வராது. 110 வயதுக்கு மேலே தான் வரும். அடுத்தது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த திசை அப்படின்றது வராது. பூசம், அனுஷம், உத்திரட்டாதிக்கு 70 வயதுக்கு மேலேயும், ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 60 வயதிற்கு மேலேயும் இந்த தசா அப்படிங்கிறது வரும். இப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த யோகம் எந்த விதமாக செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 1-8க்கு அதிபதி. அப்போது லக்னத்தில் செவ்வாய் இருக்கக்குள்ளையும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்குள்ளையும் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, லக்னாதிபதி இருக்கிறது அப்படின்றது திக்பலம் என்கின்ற அமைப்பு, உச்சம் என்கின்ற அமைப்பு. அப்போது நல்ல வலுவான ஒரு யோகமாக இந்த இடத்துல ரிஷக யோகம் அப்படின்றது இவர்களுக்கு செயல்படும். அப்போ நல்ல புகழடைகிறது, ஆரோக்கியம், உடல் வலிமை, அதிகார பதவி அப்படின்றது இவர்களுக்கு இருக்கும். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12க்கும் 7க்கும் அதிபதியான இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 7ஆம் கேந்திரத்தில் அதாவது சப்தம கேந்திரத்தில் இருக்கக்கூட இந்த இடத்துல ரிஷக யோகம் அப்படின்றது செயல்படும். கடக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடக லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் உச்சபலம் பெறக்கூட அதாவது சப்தமஸ்தானத்தில் உச்சபலம் பெறக்கூடியும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் மற்றும் திக்பலம் என்ற அமைப்பையும் செவ்வாய் அப்படின்ற ஒரு கடக லக்னத்திற்கு செய்வார். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் வலுத்திருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு யோகம்தான். ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி மற்றும் ஒரு கேந்திராதிபதி இந்த செவ்வாய் மிக அற்புதமான பலன்களை செய்வார் கடக லக்னத்திற்கு. 10 திக்பலமாகக்குள்ள தொழில் முறையில் சரியான ஒரு உயர்வை அடைய வைத்து விடுவார். சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மத்திற்கு 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அப்படின்றத பெற்று ரிஷக யோகத்தை இவர்களுக்கு தருவார். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் உச்சமாக குளியும் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக குளியும் ரிஷக யோகம் செயல்படும். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூல ரிஷக யோகம் அப்படின்றது செயல்படும். மகர லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னத்தில் செவ்வாய் உச்சம் என்ற அமைப்பை பெறக்கூடியும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி என்ற அமைப்பை பெறக்கூடியும் உங்களுக்கு இந்த ரிஷக யோகம் அப்படின்றது செயல்படும். கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கும்பத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் மற்றும் ஆட்சி என்ற அமைப்பை பெறக்குள்ள உங்களுக்கு இந்த ரிஷக யோகம் அப்படின்றது செயல்படும். அனைவருக்கும் நன்றி.